மக்களே வணக்கம் வணக்கம். இது கார்கோட ட்ரெயின் ஸ்டேஷனுங்க, ரயில்வே ஸ்டேஷன். நம்ம பார்க்காத ட்ரெயினா அப்படின்றீங்களா? பாருங்க, இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு காரு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. இது ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே உள்ள வந்துட்டு உள்ள போறதுக்கான ட்ரெயின். இது ஒன் வழி, இது ஒரு வழியில போறதா? ஒன் வழி என்ன இங்கிலீஷ் பேசுறீங்களா? என் வழி தனி வழி ராஜான்ற மாதிரி இது ஒன் வே. இந்த சைடு தான் போகணும் கார் எல்லாமே. இப்படி உள்ள போயிட்டு பார்க் பண்ணிடுவாங்க. பார்க் பண்ணிட்டு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு இது பிக்கப் பண்ணிக்குவாங்க காரை. பாருங்கள், நம்ம சைக்கிள்லாம் பார்த்தோம், டூ வீலரு, எலக்ட்ரிக் பைக்லாம் பார்த்தோம். இந்த சைடு பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயங்கரமாக க்ளீனாக தான் இருக்குது இல்லைங்களா? ட்ரெயினுக்குள்ளே போயிருந்துருக்கலாம், அதை நம்ம ஒரு நாளைக்கு போகும்போது காட்டுறேங்க. இது ட்ரெயின், இது கார் ட்ரெயின் ஸ்டேஷனுங்க. ஓகேங்களா? பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட். பார்க்குற எல்லாரும் தேங்க்யூ. பார்க்குறீங்க, தேங்க்யூ. ஒரு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க. அது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அப்படியே நான் வெளியில் வியூ பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை கார் பார்க்கிங். ஓகேங்களா? எப்படி இருக்குங்க? அப்படியே காரை வந்துட்டு இங்கே விட்டுட்டு ட்ரெயின் பிடிச்சி வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க. அப்படி ஈவினிங் வந்துட்டு கார் எடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. நிறைய பெரிய கார் பார்க்கிங் அது வரைக்கும் இருக்குது கார் பார்க்கிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு அது வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-200 கார் நிற்கும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா? கவராக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. இது பாருங்கள், இன்ஃபர்மேஷன் சென்டர். இது எந்தெந்த இது என்ன இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். கார் கேன்ட் ஸ்டேஷன் பாருங்க, மேப்பு. நாங்கள் வந்து உள்ள போகலாம். மக்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இட் இஸ் சேஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா டு சிட்டி சென்டர், பி ஃபார் பார்க்கிங் அந்த சைடு நம்ம அப்படி உள்ள போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனோமே வந்துட்டு ஒரு காஃப்டீரியா, ஐ மீன் வெண்டிங் மிஷின் நம்ம இது பண்ணிக்கலாம். ஐ திங்க் ப்ராப்ளி திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் இன்ஜின்ங்க. தலைவர் ஒருத்தர் நின்று பார்த்துட்ருக்காரு. பாருங்க, க்ரைன் வச்சு தூக்கியிருக்காங்க மேலேருந்து கீழே. 2006 இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரைன் வச்சு தூக்கியிருக்காங்க. After refreshment of 1958 இல்லைங்க. மை காட். இது பாருங்க, 1813 to 1898. Locomotive 1936 token while she appeared at the Railway Century exhibition in 1925 in England. இதுவரை இங்கிலீஷ்னா பேசுகிறாருன்றீங்களா? இது வந்து அந்த கடைக்கு கொடுத்ததுங்க, பெஸ்ட் ஸ்டேஷன் அவார்டு. கென்ட் ஸ்டேஷன் பெஸ்ட் ஸ்டேஷன் அவார்டு. இந்த அவார்டு இந்த ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. 2017, 2014, 2011, 2017 இது. பரவாயில்லைங்க, நிறைய ஹிஸ்ட்ரியான இடம் தான் இது. சூப்பர். ஐ எம் ஹாப்பி தட் ஐ கவர்ட் மோஸ்ட் ஆஃப் இட். இங்கே வந்துட்டு உட்கார இடம் எல்லாம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சின்ன காஃப்டீரியா மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே வந்துட்டு காஃபி, டீ, தேனி, மானை, பொன்மானைலாம் பார்த்துக்கலாம். இங்கே மக்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, ஒரு சிலையாக இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 1865, 1865 1965 அவர் பேர் வந்துட்டு தாமஸ் கேன். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இவருடைய நிலம் பார்த்தாங்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி 9th May 1919 வச்சுருக்காங்க. இது வந்துட்டு எப்போ வந்து போட்டிருக்காங்கன்னா 2000 போட்டிருக்காங்க. 2000 நான் வந்துட்டு திண்டுக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி 2024 கார்க்கில் இருக்கேன். அடுத்து 24 வருஷம் கழிச்சு எங்கே இருப்பேன்னு சார். பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல வாழ்க்கை. பாருங்களேன், நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுக்கும். அதான் வாழ்க்கை. சாரி, என்னோட ஃபிங்கர் வந்துருச்சு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீ ஷாப் மாதிரி வச்சுங்களேன். வடை, பஜ்ஜி, போண்டா, காஃபி எல்லாம் இருக்குது. இங்கே மக்கள் மறுபடியும் உட்காந்துருக்காங்க. சரிங்களா, உட்காந்துட்ருக்காங்க. காஃபி, டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு பாருங்க, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குது. ஏடிஎம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்றீங்களா? இதுதாங்க டிக்கெட்டு. நீங்கள் சப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் போட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். உங்களோட கன்ஃபர்மேஷன் நம்பர் போட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஊரில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இங்கே இருக்கிறத நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 7 மிஷின் இருக்குங்க. வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் நம்பரை போட்டுட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா நம்பர் போட்டுட்டு இந்த சைடு தான் உள்ளே போகிறது. பாருங்கள், எல்லாருக்கும் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ரெட்டு காட்டுது. அந்த சைடு ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். உள்ள ஒரு வண்டி நீங்கள் டப்ளின் ஹூஸ்டன் போகிறதுங்க போட்டிருக்கு பாருங்கள். ஹூஸ்டன் இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸுங்க. 3 ஹவர்ஸுக்காக நின்றுட்டுருக்கு. மக்கள் உள்ள வெயிட் பண்ணுறாங்க. எல்லா கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள் மேலே பிளாட்ஃபார்ம் 5 எக்ஸிட் ட்ராவல் சென்டர். இதை பாருங்கள், டிக்கெட் அண்ட் இன்ஃபர்மேஷன். இங்கே டிக்கெட் அண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருக்காங்க. டிக்கெட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கே உங்கள் சப்போஸ் வேறு டிக்கெட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இங்கே நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த சைடு உள்ளே போகலாம். பட் ஆக்சுவலி அந்த சைடு தான் உள்ளே போகணும். பாருங்கள், வண்டி நிற்கிது. நம்ம உள்ளே போக முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட டிக்கெட் கிடையாது. நம்ம சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தோம். அது இல்லாமல் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கினா உள்ளே போக முடியாதுங்க. பாருங்கள், ஒருத்தர் உள்ளே போயிட்டுருக்காரு அந்த சைடு. ஒருத்தர் நிற்கிற ப்ராபர்லி ஒரு செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன். Hi guys, Gopal here. Is one of the staff here, Asker, is going to say something about the train station. So basically this building was built up by the name a very first victim of the war between English and Irish people. When the war started, I'm not on the name, I'm not an English person, but as you see the face over there, that was just created straight after the war with English people during the Second World War too. Yeah. I'll tell them, sir. இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து எப்போ புக் பண்ணாங்கன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பில்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. பெட்வீன் ப்ராப்ளம் ஏன்னா இங்கிலாந்துக்கும் ஐரிஷ்க்கும் அந்த டயத்தில் பில்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. How many trains comes in a day? Here in a day? Yeah. Goes to 100. Oh, Goes to 100 a day, yeah. From every parts of the Ireland, yeah. From capital to Belfast to wherever, yeah. From Cork? That's Cork. From Dublin to Cork, how many trains? Okay, nah. From Dublin it's about 15 a day. Okay. அயர்லாண்டு ஃபுல்லாகவே ஒரு 100 ட்ரெயின் போகுன்றாங்க. இங்கே வந்துட்டு ஒரு 50 ட்ரெயின் வருன்றாங்க. இங்கே from here how many trains going, sir? Any other small city? There is trains every 15 minutes. From 5 in the morning until 11. So to Dublin. No, from all like short distance only cities. Dublin is only one every 1 hour. Like okay. There's 15 of them. Yeah, the rest of small of them are every 15-20 minutes, so hundreds like of them. Okay. Dublin போறதுக்கு every 1 hour, but the small cities every 15 minutes. Is that right? Yeah. That's more right, than 100 trains every day. Yeah. Anything you want to say about viewers? That's mostly about this place. That's I don't know okay. much. That's okay. I'm just getting used to it as well. That's Just a year in this place, so I don't know much about it. Asker is telling எனக்கு அவ்வளவா தெரியாது அப்படின்றது. Very good. That's good. Is it some YouTube channel? That's right. Is it? Where are you from India? Yeah. Asker asking, is this for YouTube channel? No, yes, it's for YouTube channel. It's basically for Tamil people back home. All right. Yeah. Just to show different parts of the world. That's right. So you're in Ireland just for a while? No, I live in Prague. Oh, you live there. Oh, that's a different story. I work in. So you make vlogs daily? That's right. All right. That makes sense now. Yeah.
Anyway, thank you so much for your Appreciate time. it. Best of I luck. really appreciate for No problem at all. That's something that we never experienced. But Thank you so much. my pleasure, man. Thank you very much. Thank you so much. All the best to your fans as well. Thank you. ஸோ ஆஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா இது யூடியூப் சேனலுக்கான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னார். வாங்க வண்டி நிற்கிது. இவ்வளோ தூரம் போக முடியும்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருக்காங்க மக்கள். பார்த்துருக்கேன் க்ரீன் வண்டி பச்சை நிற்கிது பாருங்கள். பெரிய வண்டி டப்ளின் போகுது பாருங்கள். மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இது கார்க்குலேருந்து இப்போ கிளம்ப போகுதுங்க. சூப்பராக இருக்குங்களா? எல்லா இடத்துலையும் குப்பை தட்டினா வச்சுருக்காங்க. மக்கள் வந்துட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்க ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்படியே பைக்கில் வந்துட்டு இருக்காங்க மக்கள். இது பைக்குனா ஸ்கூட்டர் மாறிங்குது. அதை வச்சு இறங்கி போயிட்டுருக்கலாம். மக்கள் வந்துட்டு இருக்காங்க ட்ரெயின்லேருந்து. நம்ம ஊரில் பைக்கு ஸ்கூட்டர் இது மாதிரி எதுவும் இல்லைங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக எலக்ட்ரிக் பைக். ஒருத்தர் சைக்கிளோடய வராது. நம்ம நேரத்துக்கு வந்துட்டு இருக்காரு. பார்க்கலாம். சூப்பருங்க. வந்த ஓரளவுக்கு நிறையா கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உதவி பண்ணுங்கள். நான் எல்லா பக்கம் போய் எடுத்துகிட்டு இருக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? லைக் போடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன வந்துட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.